நேரம் இருக்க, அதுவும் மரண யோகம், அஷ்டமி நாள் மரண யோகம், அந்த பதவி இருக்கிற நேரம் இருக்குது, அந்த நேரம் வந்து சனிஹோரா. ஆக நாளும் மோசமாக நேரமும் மோசமான ஒன்றை தேர்வு செய்திருக்கிறார்கள். இது தற்செயலான தேர்வா அல்லது திட்டமிட்ட தேர்வா என்று தேர்வில்லை. இந்த நாளையும் நேரத்தையும் ராஜ்பவனில் முடிவு பண்ணாங்களா அல்லது அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொடுக்கிற முடிவு பண்ணாங்களா தெரியல. ஆனால் இப்போ வந்து கவர்னர் தரப்பில் முடிவு பண்ணாங்கன்னு எடுத்துக்குவோம். அவங்க வந்து ஜாதகம் பற்றி கவலைப்படாமல், ஏன்னா கவர்னர் இப்போ வந்து இந்த 2 குதிரையை சவாரி பண்ணிட்டு இருக்கிறாரு கேரளாவிலையும் இங்கேயும். அங்கேயும் ஒரு கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நேரத்தை கொடுத்துருப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்க தரப்புல நம்ம வந்து இப்போ ஒரே இந்த கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கன்ஃபியூஷன் மேலும் வராம உடனடியாக பதவி ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அதிரடியின் காரணமாக ஏற்றுக்கிட்டா கூட இருக்கலாம். ஆனால் இன்னொரு வழியிலும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு அஷ்டமி நாளில் ஒரு மரண யோகத்தில் ஒரு சனி ஹோரா நேரத்தில் பதவி ஏற்பதன் மூலமாக தனது பெரியாரிய உணர்வுகளுக்கு வலு சேர்ப்பதற்கான முயற்சியின் முதல் கட்டமோ என்று ஆச்சரியத்தோடு பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரி, அடுத்தது இப்போ 9 பேர் பதவி ஏற்றுக்க போறாங்கன்னு சொன்னீங்க. அப்போ ஒரு 9+1. நான் பழைய விஷயத்தை எண்ணி பார்க்குறேன். அண்ணா வந்து 9 பேரை தான் அமைச்சர்களாக வச்சிருந்தார். ஸோ அண்ணாவின் பாணியில் இவரும் 9 பேரை வச்சிருக்காருங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அப்புறம் அண்ணா பதவி ஏற்கிற சமயத்தில் காமராஜர் எதிர்கட்சி ஆயிட்டார்ல, அவர் என்ன சொன்னார்னா, 6 மாதங்கள் வரை உங்களை நான் விமர்சிக்க மாட்டேன், நீங்கள் ஆட்சி புரியுங்க, 6 மாதம் வரைக்கும் செய்யுங்க, ஏன்னா நீங்கள் புதியவர்கள், அதனால் ஆட்சி பண்ணுங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய அரசாங்க பணிகளில் இருக்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்றபடி அப்புறம் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ராஜாஜி கூட விளையாட்டா ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொன்னார். நார்மலி இந்த ஆரம்பிக்க கொஞ்ச காலத்தை அப்படி சொல்லுவாங்க, ஹனிமூன் பீரியட்னு. அதே மாதிரி ஸ்டாலினும் நீங்கள் ஆட்சி புரிந்து ஆள வேண்டும், 6 மாதம் வரை உங்களை நான் எந்த விதமான தொந்தரவு கொடுக்காமல், எதிர்கட்சிக்குரிய எந்த அம்சத்தையும் வெளிப்படுத்தாமல் அமைதிமயமாக இருந்து உங்களுடைய ஆட்சி முறையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு அடித்தளம் விடுகின்ற ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் இந்த 9ங்கிறது ஏன் தேர்வு பண்ணாங்கன்னு இன்னொரு ஆங்கிள் திங்க் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா நியூமராலஜியில் ஹையஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய நம்பர் 9 தான். அந்த 9ஆம் நம்பர், அதாவது நியூமராலஜியை பொறுத்த வரைக்கும் 6, 9 இது ரெண்டுக்குமே வலிமையான ஒரு பின்னணி உண்டு. ஸோ இவர் வந்து ஜாதகத்தை கவனித்தாரோ இல்லையோ, நியூமராலஜியை கவனித்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா 9 பேரை அமைச்சர்களாக்குறாரு. பட் அவரு சேர்த்து 10 அப்படின்னாலும் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க 9 பேர் தான் அப்படிங்கிறாங்க. அதை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நம்பர் கேமில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க தேர்தல் வரையிலும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலான வேண்டும். தேர்தல் வரையிலும், தீர்ப்பு வரையிலும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த வெற்றி கழகம் என்பது வெற்றி கழகம் என்று மக்கள் முத்திரை குத்தியதன் மூலமாக மாற்று அரசியலுக்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இது ஒன்று. அதுக்கப்புறம் திருமாவளவன்கிறது ஒரு இஷ்யூ ஆனது. அதாவது சிபிஐக்கு 2 அமைதியாக கொடுத்துட்டாங்க, சிபிஎம்முக்கு 2 அமைதியாக கொடுத்துட்டாங்க. திருமாவளவன் மட்டும் எப்படி பண்ணார்? அதுக்கு பின்னணியில் ஒரு பழைய விஷயத்தை நான் நினைச்சு பார்க்குறேன். ஒரு முறை லோக்சபா எலெக்ஷன் நடக்கும்போது திமுகவிலையும் நிறையா ஜெயிச்சாங்க, உடன் அவங்களுடைய அலைன்ஸில் இருந்த மதிமுக நிறையா ஜெயிச்சாங்க. அப்போ என்னாச்சுன்னா, வைகோ நாங்கள் வந்து வெளியில் இருந்து தான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தருவோமே தவிர அமைச்சர்கள் பொறுப்பை ஏற்க மாட்டோம்ட்டார். கலைஞர் ரொம்ப பண்ணலாம். திமுகவும் மதிமுகவும் ஓரணி, திமுகவிடம் இருக்கிற சீட்டும் மதிமுகவிடம் இருக்கிற அதாவது எம்பிக்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அணியாக இருக்கிற உங்களுடைய மொத்த எண்ணிக்கையோட இந்த எண்ணிக்கைக்கான எம்பி மந்திரிக்க கொடுங்கன்னு வாங்கினார். வாங்கிட்டு எல்லா மந்திரிகளும் திமுகவே ஆயிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மதிமுக வேணான்னு சொன்னதுனால மதிமுகவுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய மந்திரிகளையும் சேர்த்து திமுக வாங்கிடுச்சு. இது வந்து பழைய வரலாறு. இந்த மாதிரி பழைய வரலாறுகள் நவீன யுக அரசியல் தலைவர்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு ஒரு சான்று. இப்போ சிபிஐ 2, சிபிஎம் 2,
இவங்க 2 பேருமே எப்பவுமே ஆளுங்கட்சிக்குள்ள போய் ஆதரவு கொடுப்பாங்களே தவிர ஆளுங்கட்சியை உட்கார மாட்டாங்க. அதுக்கு முன்னுதாரணம் என்ன அப்படின்னா, ஜோதிபாசு பிரதமர் ஆவதற்குரிய வாய்ப்பு கிடைச்சது டெல்லியில தமிழ்நாடு பவன்ல கலைஞர் தலைமையில எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் உட்கார்ந்து யார பிரதமரா தேர்வு பண்ணலாங்கிறதுக்கான வாக்குவாதம் நடந்த சமயத்தில் முதலில் சொல்லப்பட்ட பேர் ஜோதிபாசு தான். ஜோதிபாசு தான் எல்லாருடைய ஒட்டுமொத்த. அப்ப ஜோதிபாசு எழுந்து அமைதியா என்ன சொன்னார்னா, இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு விருப்பம் உண்டு, நான் சம்மதம் தெரிவிக்கிறேன், ஆனால் என்னுடைய கட்சி இதற்கு ஒப்புதல் தரவில்லை, ஆகவே நான் பொறுப்பேற்க. பிரதமர் பதவி கிடைக்கும் போதே கூட கட்சி வேளாண் முடிவு பண்ணதுனால அவர் வெளியே வந்துட்டாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மகத்தான அரசியல் பிளண்டர்கள் அது ஒண்ணு. ஸோ எதுக்கு இது சொல்றேன்னா, பிரதமர் பதவியை வேணாம்னு சொன்னவங்க மந்திரி பதவிக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ சிபிஐ நாங்கள் வெளியிருந்து ஆதரிப்போம், மந்திரி ஆக மாட்டோம். சிபிஎம் வெளியிருந்து ஆதரிப்போம், மந்திரி ஆக மாட்டோம். இதை கவனிக்கிறார் திருமாவளவன். என்ன கவனிக்கிறார்னா, மதிமுக மந்திரி ஆக மாட்டோம்னு சொன்ன உடனே அவருடைய எண்ணிக்கையும் சேர்த்து கலைஞர் கேபிட்டலைஸ் பண்ண மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, இவங்களுடைய 2 அவங்களுடைய 2 தன்னுடைய 2 ஆராக்கி நாங்க எல்லாம் ஒரு அணி, எங்களுக்கு 6 சீட் இருக்கு, 6 சீட் நீங்க என்ன கொடுறீங்க அப்படின்னு ஒரு வலிமையான பேரம் பேசுவதற்குரிய வாய்ப்பு தனக்கு கிடைக்கும்னு அவர் கணக்கு போட்டு, அதனால்தான் திடீரென்று நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். அந்த ஆர்ப்பாட்டம் என்பது விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், அப்புறம் சிபிஎம் லெனினிஸ்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்றோம் அப்படின்னு அவசரமா அறிவிச்சாங்க. அதோட நோக்கம் போராட்டம் நடத்துவது என்பதில்லை, நாங்கள் ஓரணியில் இருக்கிறோம், இங்க இவ்வளவு சீட் இருக்குது, இந்த சீட்டுக்கான மந்திரிகள் எவ்வளவு கொடுப்பீங்க, வேற என்ன வசதி கொடுப்பீங்க என்று பேரம் பேசுவதற்கான வலிமையை கூட்டிக் கொள்வதற்கான முயற்சியில் தான் செய்தார் என்று நம்ம கருதலாம். சரி, இப்போ இந்த மாதிரி இப்போ அமைச்சரவை, இந்த சீட்ஸ் இதெல்லாம் குதிரை பேரம் அப்படின்னு வருமா சார்? குதிரை பேரம் அப்படிங்கிறத இதுக்குள்ள கொண்டு வந்துருவாங்களா? இல்லை, இது குதிரை பேரத்தில் வராது. குதிரை பேரம்ங்கிறது என்ன வரும்னா, நீங்க ஒரு 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 கட்சிக்குள்ள ஒருத்தருக்கு இப்போ ஒரு நிறைய ஒரு சீட் இருக்கு, எனக்கு 4 சீட்டு என்ன எக்ஸ்ட்ரா வேணும், 4 சீட்டுக்கு அங்கே இருக்கிற எம்எல்ஏ கிட்ட 4 பேர்கிட்ட பணம் கொடுத்து வாங்கி ஓட்டு போட வைப்பாங்க. உடனே என்ன ஆகும், கட்சி சட்டம் வரும், 4 பேருக்கு பதவி போகும். அந்த 4 பேருக்கும் ஆளுங்கட்சி அந்த தொகுதியில் அவளை நிற்க வச்சு ஜெயிச்சு கொண்டாடுவாங்க. ஸோ இதுதான் குதிரை பேரம். ஒரு கட்சி, அடிப்படையான கட்சி முறைப்படி முடிவு செய்து அறிவிச்சு போய் சேர்றாங்க. அது மறைமுகமாக 1000 பேர் இருக்கலாம், ஆனால் வெளிப்படையாக ஒரு முறைப்படியான நடைமுறையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அமமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுக்கல, என்ன சிக்கல் சார்? என்ன சிக்கல்னா, இப்போ அமமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க இங்கே வந்தா சிபிஐ சிபிஎம் வெளியே வந்துடுவாங்க. அவங்க அதுதான் சொன்னாங்க, இந்தியாவில் இருக்கிற யார் வந்தாலும் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால்தான் அவங்க அன்புமணி வரும்போது கூட தடுத்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவங்க என்டிஏல இருந்து இருக்கிறாங்க. இப்போ அவரு காமராஜ் வந்தாருன்னா சிபிஐ சிபிஎம் வெளியே வந்துடும். அப்போ ஒரு சீட்டுக்காக 4 சீட்டை இழப்பாங்களா? அதனால அவங்க முயற்சி பண்ணாங்க, முடியல. அது என்ன நடந்திருக்குன்னா, நான் என்டிஏல இருந்து தினகரன் அறிவிச்சு இந்திய கூட்டணியிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் முதல்ல போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, காமராஜ் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தரப்புல வந்தாரு, கையெழுத்து போட்டாரு, ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா காமராஜர் நான் போகல, கையெழுத்து போடல எப்படி சார் செய்வாங்க? அதாவது அரசியல்ல நோ நோ நோன்னு சொன்னாங்கன்னா எஸ்ன்னு அர்த்தம். ஆனா இதுல எஸ் ஆர் நோவான்னு நமக்கு தெரியாது. திரைமறைவு திருவிளையாடல்கள் ஏராளமா நடக்கும். ஆனா வெளிப்படையா வரும்போது அதை மறுப்பதும் விளக்கங்கள் கூறுவதும் தன்னிலை விளக்கத்தின் மூலம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் தமிழக அரசியல் மட்டும் இல்ல, அகில இந்திய அரசியலே ரொம்ப சகஜம். அந்த மாதிரி ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற பரபரப்புக்கு மத்தியில அது பெரிதாக பேசப்படவில்லை என்றாலும் கூட இது பேசப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இது காமராஜன் தப்பு பண்ணியிருக்கிறாருன்னா அது சாதாரண விஷயம், தானே தப்பு பண்ணியிருக்கிறாரு பெரிய விஷயம். எப்படின்னா, ஒரு போலியான கடிதத்தை, ஒரு ஏஐ மூலியமான போலியோட வீடியோவை
கவர்னரிடமே கொடுத்து அவரை ஏமாற்றியது என்று ஒரு மிகப்பெரிய பழி வந்து தாவேகா மேல விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்ப அது பேசப்படவில்லை என்றாலும் இந்த பதவியேற்பு விழா முடிந்து அவருடைய ஆட்சி முறை தொடங்கிய சமயத்தில் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு எதிரான முதல் அஸ்திரமாக இதுதான் இருக்கும். சார், இப்போ அதிமுக ஒரு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஆதரவு ஏதோ ஒரு வகையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு? இல்ல, முழுமையாக கிடைக்க வாய்ப்பு வந்து கம்மி. ஏன்னா எடப்பாடிக்கு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏற்கனவே நமக்கே தெரியும், அவங்க டெல்லியில கூப்பிட்டு அவர்கிட்ட பல்வேறு விஷயங்களை பேசி அவர் ஒப்புதல் இல்லைன்னா கூட சம்மதிக்க வச்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பிஜேபியோடு இருந்தால்தான் தோத்தோன்னு அவங்க பரவாயில்ல அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இப்பவும் பிஜேபியோடு தோத்தோன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஒரு அசுர பெரும்பான்மை மிக்க ஒரு ஆட்சி வந்துட்டதுனால பிஜேபியை குறை சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு. ஆனா அப்படி அவர் வந்து விட்டுட்டு வெளியே வந்தார்னா பிஜேபியை வந்து இவரால் டீல் பண்ணும்போது அவருடைய தனிப்பட்ட பல்வேறு விவகாரங்கள் விஸ்வரூபடுக்குங்கிற பயம் அவருக்கு இருக்கலாம். ஒன்று, இப்போதைய நிலையில அவர் வந்து தாவேகா அதிமுகவுக்கும் திமுகவும் எதிரான பல்வேறு முறைகேட்டு விசாரணைகள் வந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஒரே இடம் வந்து பிஜேபி தான். ஸோ பிஜேபியோடு இருப்பது தான் இப்போதைக்கு பாதுகாப்பு என்று அவர் நினைப்பார். ஆனா என்ன பிரச்சனைனா, அப்படி கொடுக்காமல் போகிற பட்சத்துல தாவேகா உடைபடுமோங்கிற ஒரு பயத்துல அவர் இருக்கிறாருங்கிறது உண்மைதான். பட் வந்து தாவேகா உடைபடும் இல்ல, தாவேகா அதிமுக உடைபடுங்கிற சூழ்நிலை உண்மைதான். ஏன்னா அதிமுகவை பாதுகாக்கணுங்கிறது ஒண்ணு, தன்னை பாதுகாத்துக் கொள்ளணுங்கிறது. இந்த ரெண்டு சிக்கல்களுக்கு மத்தியில திரிசங்கு சொர்க்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம கருதலாம். இப்போ தாவேகாவுக்கு இப்போ கொடுத்துருக்கூடிய நம்பர்ஸ் இருக்குல்ல, ஒரு 12 நம்பர், இதுல பெர்மனண்டா காங்கிரஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா மற்ற கட்சிகள்லாம் நான் திமுக கூட்டணியில இருந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது லாங் டைம் ரன்னிங்க்கு ஈஸியா இருக்குமா? இருக்காது அப்படின்னு ஏடிஎம்கேல இருக்கிற இரண்டாம் கட்ட லீடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதனால்தான் அத்தகைய ஒரு சூழ்நிலை வரும்போது, அவர்களை தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலை வரும்போது தாங்கி பிடிப்பதற்கான முயற்சியில் அதிமுக இருக்கிற சில தலைவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. அது வெளிப்படையாகவே இப்ப பேசப்படுது. அதனால அவங்க இப்போதைக்கு இல்லை என்றாலும் ஒரு தயார் நிலையை ரெடியா பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு அசாதாரண சூழ்நிலை வருகிற சமயத்துல இது வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அசாதாரண சூழ்நிலை? பிஜேபி எடுக்கிற ஏதாவது ஒரு முக்கியமான கான்ட்ரவர்ஷியலான முடிவு வரும்போது அதை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் விஜய்க்கு வருதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்? சிபிஐ வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, நாங்க வந்து ஜனாதிபதி ஆட்சி வருவதன் மூலமாக பிஜேபியினுடைய ஆதிக்கம் இங்கே வருவதை தடுப்பதற்காகத்தான் செய்கிறோமே தவிர எங்களுக்கு அதை ஆதரிச்சாகணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவங்க 2 பேரும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விஜய் இப்போ பதவியேற்ற கையோட டெல்லிக்கு போய் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் சந்திச்சு பேச வேண்டிய நிலை வரும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? உன்னுடைய ஆட்சிக்கு நான் ஆதரவு தருகிறேன், உங்களுக்கு எந்தெந்த தொகை தேவையோ அதை வந்து முறைப்படி வழங்குவதற்கான ஏற்பாடு செய்கிறோம். ஆனால் நாங்கள் கொண்டு வருகின்ற எந்த முயற்சியையும் நீ தடுக்கவும் கூடாது, தூக்கி தாங்கி பிடிவதற்கான ஆதரவு தரணும்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நாட்டு நலன் கருதி அவங்களுடைய நிதி வாங்குவதற்காகவும் அவர்களுடைய நிர்பந்தத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவர்களுடைய சைடு இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய்க்கு வந்ததுன்னா சிபிஐ உள்ளே வந்துடும். அப்போ மைனாரிட்டி ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலையை எதிர்பார்த்துக்கிட்டு தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு குரூப்பை தயார் பண்ணி ஆளுநர் மாளிகையிலிருந்து தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு புறப்பட்டு விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் நேரு உள்விளையாட்டு அரங்கை தமிழ்நாடு ஆளுநர் திரு அர்லேக்கர் அடைந்து விடுவார். அதன் பிறகு பதவியேற்பு விழா நடைபெறும். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 10 மணியை நேரம் கொடுத்திருக்கிறாங்க. இப்போது 9:38 மணி ஆகிறது. ஆளுநர் கிளம்பிவிட்டார். இன்னும் ஆளுநருக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கில் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் மலர் கொத்து கொடுத்து வரவேற்பார். அதே மாதிரி தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆளுநர் அவர்களை பதவி பிரமாணம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த மேடைக்கு அழைத்து செல்வாங்க. அதன் பிறகு பதவியேற்பு விழா நடைபெறும். இதான் சார் அந்த புரோட்டோகால். அந்த மாடல் ஆஃப் புரோட்டோகால்ல வேற என்னதான் வித்தியாசம்? அது ரொட்டீனான விஷயம் தான்.
ஆனால் எனக்கு ஆச்சரியமே என்னன்னா பதவியேற்பு விழாவுக்கான நேரத்தையும் நாளையும் நிர்ணயிக்கும் போது ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொள்பவர்களிடம் ஆலோசனை கேட்பது என்ற வழக்கம் உண்டு. இப்போ விஜய்க்கும் ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பக்கத்திலே ஜோதிடர்கள் இருக்காங்க. ஆமா ஆமா. அவங்க சொல்றபடி தான் கேட்டு அவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அந்த ஜோதிடரின் ஜோதி ஏன் ஜொலிக்கலன்னு இப்ப நமக்கு இல்ல. தெரியல. அப்போ ஏதோ ஒரு இதுல நம்ம அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஒரு பொது பலன் சொல்றீங்க, ஒரு பொதுவானது. ஒருவேளை விஜய்க்கான தனி பலன்ல ஏதாவது வித்தியாசம் இருக்குமோ? எனக்கு என்ன தோணுதுன்னா, கவர்னர் இப்போ வந்து ரெட்டை குதிரை சவாரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அங்கேயும் கேரளாவுக்கும் போகணும், இங்கேயும் வரணும். ஸோ ரெண்டையும் கவனிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நேரத்தை அவர் நிர்ணயித்து கூட சொன்னாங்க. ஏன்னா 3:30 மணிங்கிறது அவசரமா காலையில் இருக்கிறாங்களே. ஸோ ஒருவேளை இதை சீக்கிரம் முடிச்சுட்டு கேரளாவுக்கு போக வேண்டிய அரசியல் அத்தியாவசியம் அவருக்கு இருந்திருக்கலாம், அதுக்காக கூட அப்படி மாற்றி இருந்திருக்கலாம். இல்ல, ஒரு டைம் அப்படிங்கிறது விஜய்க்கான டைமா இல்லைனாலும் ஒரு ஸ்டேட் டுடே குட் டைமா பார்ப்பாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. ஸோ ஒரு விஜயுடைய அரசு இது ஸ்டேட் ஆமா அரசு. ஆமா ஆமா. அப்போ இந்த ஸ்டேட்டுடைய அரசு ஒரு ரைட் டைம்ல தொடங்கணும் அப்படின்னு பார்ப்பாங்கல்ல சார். இல்லை, அதை பார்த்துருக்கணும். அதான் நான் சொன்னேன், அவங்க வந்து நேரம் பார்த்து செய்தாங்களா அல்லது பெரியாரிசத்தின் பாணியில் செய்தார்களா என்ற சந்தேகம் எனக்கு வருதுங்கிறதுனால தான் சொன்னேன் அவங்ககிட்ட. ஓகே சார். இப்போ இந்த அமைச்சரவையுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நீங்க நிறைய கடன்ல இருக்கிறாங்க, திட்டங்களை அறிவிக்கணும், இதெல்லாம் எப்படி சமாளிப்பார்னு நினைக்கிறீங்க? இவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துட்டாரு. இந்த வாக்குறுதிகளின் மூலமாக பணம் கொடுக்கணும்னா கஜானா காலி. ஒரு முறை கலைஞர் வந்து அந்த மாதிரி சொன்னாரு, களஞ்சியமும் காலி கஜானாவும் காலி அப்படின்னாரு. அந்த மாதிரி இங்க களஞ்சியமும் காலி கஜானாவும் காலி தான். ஆனா அப்படி இருக்கும்போது இந்த சட்டையில் இருந்தால் அகப்பையில வரும். அதனால இல்லாத பணத்தை எப்படி எடுத்து அவருக்கு கொடுக்க முடியும்? என்ன கேட்டா அப்படி வந்து அவசர அவசரமா லாட்டரி சீட்டை ஆரம்பிச்சு சம்பாதிச்சிருவாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு இப்போ வந்துடுது. ஏன்னா லாட்டரி சீட்டை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அங்கே உருவாகிவிட்டது. முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அந்த அதிகார வர்க்கம் இருக்கிற காரணத்தில் ஒரு லாட்டரி சீட்டு கொண்டு வருவாங்க சந்தேகமா இருக்கு. 1967 அண்ணா பொறுப்பேற்ற போது கஜானா காலியா இருந்தது. அப்போ என்ன பண்ணலாம், வருமானத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது லாட்டரி சீட்டு ஆரம்பிக்கலாங்க ஒரு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி அண்ணா ஆரம்பிச்சாரு. அவருக்கு என்ன சொன்னார்னா, ₹1 லாட்டரி சீட்டு, ₹1 நீ வாங்கு, லாட்டரி சீட்டு வாங்கு. ஜெயிச்சின்னா காசு உனக்கு, தோத்தின்னா உனக்கு நஷ்டம் இல்லை, மக்களுக்கு லாபம். ஏன்னா நீ கொடுக்கறது தனியாக இருக்குல்ல கவர்மெண்ட்டுக்கு. அந்த நான் அழகாக சொன்னாரு,